அன்பார்ந்த திருச்சி மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களுக்கு உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, நான் பல முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அரசியலில் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்கும் என்று பட்டவர்த்தனமாக நான் கூறியிருக்கின்றேன். நான் இது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்கு தெரியும். நான் அன்று கூறினேன், ஆனால் இன்று அது தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சட்டமன்ற பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் பட்டியலில் முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரகுல உறுப்பினர்கள் பலருக்கு சீட்டு கிடையாது. அதே போன்று திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் மிகவும் மைனாரிட்டியாக இருக்கின்ற சொற்ப எண்ணிக்கையில் இருக்கின்ற நான் சாதியை தோஷம் பண்ணவில்லை, சாதியை நான் இழிவுபடுத்தவில்லை, நான் சாதியை கொச்சப்படுத்தவும் இல்லை. ஆனால் மைனாரிட்டியாக இருக்கின்ற ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்த திருச்சி மாவட்டத்தையே மொத்தமாக விலைக்கு வாங்கியது போன்று திமுகவினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் என்ற முறையிலே இப்பொழுது வேட்பாளர் பட்டியலில் நம்மளுடைய தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் இளம் வயதிலேயே 2 முறை வெற்றி பெற்று 3வது முறை அவர் தேர்தலில் நிற்க வேண்டிய அந்த தருணத்திலே நேரு அவர்கள் மாவட்ட தலைவர் என்ற முறையிலே ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு, துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் என்ன என்பதை நான் ரத்தன சுருக்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். முடிவெடுக்க வேண்டியது ஒவ்வொரு தேவேந்திரனுடைய முடிவுக்கு விட்டுவிடுகின்றேன். அதாவது ஸ்டாலின் குமார் செய்த தவறு என்ன? எல்லோருக்கும் சாதி பற்றுகள் உண்டு. எல்லோரும் அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லா அரசியல் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த சாதி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தலைவர்களுக்கோ மக்களுக்கோ நன்மை பயக்கக்கூடிய வகையிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த சமுதாயத்திற்காக, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக 1957ஆம் ஆண்டு பரமக்குடி மண்ணிலே தியாகி இமானுவேல் சேகரனார் படுகொலை செய்யப்பட்ட போது அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அந்த தியாகியாருக்கு யார் யாருக்கோ சிலை வைக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு தியாகியை படுகொலை செய்து அந்த தியாகிக்கு சிலை வைக்க வேண்டும், மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே துறையூர் சட்டமன்ற தேவேந்திர சமுதாயத்தைச் சேர்ந்த அருமை தம்பி ஸ்டாலின் குமார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார், வலியுறுத்தினார். இதுதான் அவருக்கு இப்பொழுது 3வது முறையாக சீட்டு கொடுக்க மறுத்ததற்கு முதல் காரணம். 2வது காரணம், 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஸ்டாலின் குமார் அவர்கள் துறையூர் சட்டமன்றம் விரிவான ஒரு தொகுதி, பெரிய தொகுதி. அந்த தொகுதியிலே மக்கள் நலப்பணி மிகவும் குறைவாக இருந்தது. இவர் 10 ஆண்டு காலத்திலே அந்த சட்டமன்ற மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அனைத்து சாதி மக்கள் மத்தியிலையும், தேவேந்தர்கள் மட்டும் மத்தியில் இல்லை, தேவேந்தர்களும் கொடுத்துட்டலாம், என்னடா நமக்கு மட்டும் செய்யாமல் அவருக்கு செய்கிறாங்களேன்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் கூட திட்டலாம்.
காரணம் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்தால் தேவேந்திரன் புறக்கணித்து விடுவார்கள். இதுதான் யதார்த்தம். ஆகவே உங்களுடைய கோபம் நியாயமானது என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அனைத்து சாதி மக்களுடைய பிரச்சனைகளையும் கவனத்தில் கொண்டு பாரபட்சமின்றி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே பணி செய்த ஸ்டாலின் குமாருக்கு அந்த தொகுதியிலே நல்ல பெயர். ஆக முதல் காரணம், சட்டமன்றத்திலே தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவருக்கு வெண்கலை சிலை வைக்க வேண்டும் என்று பேசியது. ரெண்டாவது காரணம், 10 ஆண்டுல இந்த இளம் வயதில் 10 ஆண்டா சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர் மக்கள் மத்தியிலே நல்ல பெயர் எடுத்து விட்டார். இது அவருடைய தவறு இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செவ்வனை செய்திருக்கிறார் என்பதுதான் இது தேவேந்திரனுடைய சுபாவம். கொடுத்த பணியை, எடுத்த பணியை தீர்க்கமாக திண்ணமாக செய்து முடிக்க வேண்டியது தேவேந்திரனுடைய ஒவ்வொருவருடைய உடம்பில் ஓடுகின்ற இரத்தத்தின் கூறு. இது அதனால நல்ல பெயர் எடுத்து விட்டார். மூன்றாவது காரணம்தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த இடத்துல தான் ஒவ்வொரு தேவேந்திரர்களும் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது முறையாக ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு வேட்பாளர் பட்டியலிலே சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் 100% வெற்றி பெறுவார். அது அங்கே உள்ள மாவட்ட தலைவர் நேரு அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆக வெற்றி உறுதியானது. இன்கேஸ் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால், வராது அது வேறு, இன்கேஸ் வந்தால் மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் குமார் அவர்களுக்கு கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும். இதுதான் அங்க ரொம்ப இடிக்கிறது. ஆகவே இப்பொழுது அவர் வேட்பாளராக தேர்வு செய்யாவிட்டால் அவருடைய பணி 10 ஆண்டோடு முடிந்துவிடும். அவர் மூன்றாவது முறையாக தேர்வு செய்வதற்கு, சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது என்பதால் அப்படி வந்தால் மந்திரி பதவி கொடுக்க வேண்டும். நமக்கு போட்டியாக, நமக்கு சமமாக ஒரே மாவட்டத்தில் இருப்பான். அதனால இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தீய சக்தி, தீய எண்ணம் உள்ள, மிகவும் மைனாரிட்டியாக உள்ள நேரு ஒரு தனிப்பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர குல சமுதாயத்தை அழிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் கேட்கின்றேன். தேவேந்திரன் இல்லை என்று சொன்னால் நேரு திருச்சி மாவட்டத்தில் கிடையாது. அப்படி இருக்கின்ற அந்த சமுதாயத்திற்கு நீ நல்லதை செய்யணும். நீ அப்பா வீட்டு காசை கொண்டாந்து தேவேந்திரன் கொடுத்தது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர்களை அடிமைப்படுத்த நினைப்பது, அவர்கள் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அழிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் கண்ணுசாமியாகிய நான் கேட்கின்றேன். ஆகவே அருமை தோழர்களே, இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் தேவேந்திர சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மீண்டும் திருச்சி மேற்கு தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவேந்திரன் மனதிலும் நேருவை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வர வேண்டுமே தவிர அவன்தான் தேவேந்திரன். நம்மை மிதிக்க நினைப்பவனை அழிக்க நினைக்க வேண்டும், தவறு இல்லை. நம் சமுதாயத்தை அழிக்க நினைப்பவனை ஒழித்துவிட வேண்டும் அரசியல் பாதையிலிருந்து. ஆகவே அருமை சகோதரர்களே, என் அன்பார்ந்த நெஞ்சங்களே, வீரத்துடன் இருப்பது பெரிதல்ல, விவேகத்துடன் வாழ வேண்டும், அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும், தேவேந்திர சமுதாயம் தலை தூக்க வேண்டும்.
பட்டியல் மாற்றத்தை வென்றெடுக்க வேண்டும். ஆகவே இந்த வருகின்ற தேர்தலில் நான் இது திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். குறிப்பாக திருச்சி மேற்கு தொகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திரர்களுக்கு இது முக்கியமான ஒரு அன்பு கட்டளை, அன்பு வேண்டுகோள். இந்த சமுதாயத்துக்காக நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம், போராடி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் நாளைக்கு இந்த சமுதாயத்தை தலைநிமிர்ந்து மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற ஒரு போராளியாக சமூக உணர்வோடு இந்த தேர்தலில் நீ ஒரு ஸ்டாலினை வேண்டும், ஸ்டாலின் குமாரை வேண்டும் என்றால் உன்னுடைய பவரை வைத்து நீ செய்யலாம். நாளைக்கு உனக்கே பவர் இல்லாமல் செய்ய போவது தேவேந்திர குல சமுதாயம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டியது ஒவ்வொரு தேவேந்திரனுடைய கடமை என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.